Hi friends, good evening. இது ஆக்சுவலி நம்மளோட மெடிக்கல் ஃபீல்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. ஆனால் ரயில்வேல கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேலான வேக்கன்சிஸ் ஜென்ரல் சைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. மெடிக்கல் கோர்சஸ், நர்சிங் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் உங்கள் ஃபேமிலியை சார்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இந்த மெசேஜ் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேலே வேக்கன்சிஸ் வந்திருக்கு. எலிஜிபிலிட்டி எப்போலேருந்து அப்ளை பண்ணலாம், ஃபுல் டீட்டெயில் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஜென்ரலாக எல்லாத்துக்கும் யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ரயில்வே குரூப் டி ரெக்ரூட்மெண்ட் 2024, ரயில்வே குரூப் டி நியூ வேக்கன்சி 2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. RPF அதாவது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் new vacancy 2024. The Railway Recruitment Board invited online application from the eligible candidate for the Railway Group D recruitment 2024. Applications are to be submitted online. Online தான் அப்ளை பண்ணணும். At the official website recruitment. Indian Navy recruitment application submitted online. Any other mode of will not be considered and rejected. ஸோ வேறு எதுலையும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும், ஆன்லைனில். டீட்டெயில் ஆஃப் வேக்கன்சி போஸ்ட் விச் அப்ளிகேஷன்ஸ் ஆர் கால்டு ஆர் கிவன் பிலோ. ஸோ கீழே அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு குரூப் டி 1,03,769 வேக்கன்சி. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ITI முடிச்சிருந்தாவே போதும். 10th ITI பேசிக் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தாவே போதும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், PET எக்ஸாம் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ராசஸ் நடக்கும். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஆஃப் January 2024 டென்டேட்டிவ்லி. ஸோ அந்த வீக்கில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்துடும். லாஸ்ட் டேட் February 2024. எல்லாமே டென்டேட்டிவ் டேட்டு தான். வெப்சைட் பார்த்தீங்கன்னா studyfordreams.in. இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் கிட்டத்தட்ட 11,268, அசிஸ்டன்ட் பிரிட்ஜில் 913, அசிஸ்டன்ட் C&V அதாவது வெல்டர்னு நினைக்கிறேன் 7284, தென் அசிஸ்டன்ட் டிப்போர்ட் ஸ்டோர்ஸில் 1694, லோக்கோ ஷெட்டில் 2204, அசிஸ்டன்ட் லோக்கோ ஷெட் எலக்ட்ரிக்கலில் 1098, எலக்ட்ரிக்கலில் 788, அதாவது அசிஸ்டன்ட் ஆப்ரேஷனில். அசிஸ்டன்ட் போஸ்ட்மேனில் 14,870, அசிஸ்டன்ட் சிக்னல் அண்ட் டெலகாமில் 5,488, அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷினில் 3,157, அசிஸ்டன்ட் TL அண்ட் AC அப்படின்னு ஒரு 3633. அடுத்தது ஒர்க் ஷாப்பில் ஒரு 1,823, அசிஸ்டன்ட் TRDயில் 3,014, அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்பில் 4,109, அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்பில் 4,403, ஹாஸ்பிட்டல் அசிஸ்டண்ட். ஸோ இதில் ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட்னு இருக்குது. இதுக்கு எலிஜிபிலிட்டி நம்ம செக் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 1,302 வேகன்சிஸ் வருது. ஸோ இதை நம்ம மெடிக்கல் ஃபீல்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ட்ராக் மெயின்டெனர் 40,721. ஸோ ஒவ்வொரு ஜோன்லேயும் எவ்வளோ வேக்கன்சிங்கிறது பிரித்து போட்டிருக்காங்க. இதில் நம்ம சவுத் ஜோனை மட்டும் பார்ப்போம். சவுத் சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9,328. தென் சதர்ன் ரயில்வேல பார்த்திங்கன்னா 9,579. ஸோ கிட்டத்தட்ட சதர்ன்லேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் வந்திருக்கு. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் பி 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே 1 January 2024 இருக்கணும். 33 வயசுக்குள்ளே இருக்கணும். +3 years 5 years நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 years ஃபார் SC ST, 3 years ஃபார் OBC. ஸோ அதுதான் எல்லாத்துக்கும் உள்ளது தான். அடுத்து ரயில்வே குரூப் PET ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டியில் மேல் கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட் எவ்வளோ இருக்கணும். மேல் கேண்டிடேட்னா ஷுட் பி ஏபிள் டு த லிஃப்ட் ஆர் கேரி த 35 kg ஆஃப் த வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 meters in the 2 minutes in one chance without putting weight down அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷுட் பி ஏபிள் டு த ரன் டிஸ்டன்ஸ் 1000 meters in 4 minutes, 15 seconds in 1 minute அப்படின்னு ஒன்ஸ் சான்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ரயில்வே குரூப் டி 2024 CBT எக்ஸாம் சிலபஸ் ஜென்ரல் சயின்ஸில் 25 கொஷின்ஸு, மேத்ஸில் 25, ரீசனிங் இன்டெலிஜென்ஸ் 30, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, தென் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ஒரு 20. டோட்டலாக 100 கொஷின்ஸு. மார்க் 100, 1.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். நெகட்டிவ் மார்க் 1/3 இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்கும். 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்குது. கிரேட் பே 1,800 பெர் மந்த். லெவல் 1ல் தான் இவங்க வருவாங்க. ஸோ மற்ற டீட்டெயில் எக்ஸாம் ஃபீஸு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிறதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும், லாகின் பண்ணி. ஸோ மற்ற டீட்டெயிலாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இதோட அப்டேட்டட்
எப்படி அப்ளை பண்ணுறது, மற்றது அப்ளிகேஷன் வந்தோன்னே ஓப்பன் பண்ணோன்னே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொன்னால் இதோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோன்னு நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இதில் ஹாஸ்பிட்டல் அசிஸ்டண்ட்டும் இருக்கிறதுனால ஒரு 1000 வேகன்சி. இதை வந்து பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் முடித்தவங்க, ஈவன் நர்சிங் கோர்ஸ் முடித்தவங்க கூட இதில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட தி நர்ஸ் பாண்ட் டு சர்வ்ங்கிற டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.